15,000 ரூபாயில இருந்து 30,000 ரூபாய் பட்ஜெட்ல என்ன மொபைல் வாங்கலாம் அப்படின்னு தேடி ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்களா? இன்னைக்கு உங்களோட கன்ஃபியூஷனுக்கு ஒரு எண்ட் கார்டு போட போறோம். மார்க்கெட்ல A சீரிஸ், Y சீரிஸ், T சீரிஸ் எக்ஸெட்ரான்னு நிறைய மாடல்ஸ் இருந்தாலும் உங்க பட்ஜெட்க்கு Flipkart-ல எது பெஸ்டா சூட் ஆகும், Flipkart-ல என்ன பெஸ்ட் மாடல்ஸ் இருக்கு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அது போக நம்ம பார்க்க போற மாடல்ஸ் கூட சில மாடல்ஸை கம்பேர் பண்ணி அதை விட இது பெஸ்ட் அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 30,000 ரூபாய் பட்ஜெட்லன்னு பார்த்தா நத்திங் ஃபோன் 4A பெஸ்ட் இருக்கும். ஏன்னா ஸ்பெக்ஸ் மட்டும் இல்ல, டிசைனுமே மிரட்டலா இருக்கும். இதுல டிஸ்ப்ளே 1.5K AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருப்பாங்க. சிமெட்ரிக்கல் டிசைனோட ஒரு ஃபிளாட்டான டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் மாஸா இருக்கும். அதே நேரத்துல இதோட பிரைஸ் அதிகமா இருக்கக்கூடிய Samsung Galaxy A37 பார்த்தோம் அப்படின்னா வெறும் Full HD Plus டிஸ்ப்ளே தான் ஆஃபர் பண்றாங்க. இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்காக Snapdragon-ஓட 7S Gen 4 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே மாஸா இருக்கும். பட் Samsung-ல பார்த்தோம் அப்படின்னா Exynos-ஓட 1480 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுக்குறாங்க. பொதுவா Exynos பத்தி எல்லாருக்குமே தெரியும். மத்தபடி கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல், அது போக டெலிஃபோட்டோ லென்ஸ், பெரிஸ்கோப் லென்ஸோட நத்திங் ஃபோன் வருது. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது Samsung Galaxy A37ஓட நத்திங் ஃபோன் பெஸ்ட்டாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. நத்திங் ஃபோன்ல 5400 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுக்குறாங்க. பட் சாம்சங்ல 5000 mAh தான் கொடுக்குறாங்க. நத்திங்ல பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. UI எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கும். இருந்தாலுமே One UI கொஞ்சம் பெட்டரா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுபோக சாம்சங்ல வந்து IP68 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட பிரைஸும் கம்மியா இருக்குது. நிறைய விஷயங்கள்ல நத்திங் ஃபோன் பெஸ்டா இருக்குது. ஸோ 30,000 ரூபாய் செக்மெண்ட்ல நத்திங் ஃபோனை தாராளமா சூஸ் பண்ணலாம். இருந்தாலுமே நீங்க ரெண்டையுமே Flipkart-ல கம்பேர் பண்ணி பாருங்க. நத்திங் ஃபோனை பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணி டீடைலா வீடியோ போட்டுருக்கோம். அந்த வீடியோ இங்க கார்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அடுத்து 25,000 ரூபாய் செக்மெண்ட்ல நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பவர் ஹவுஸ் அப்படின்னு பார்த்தா மோட்டோவோட Edge 70 Fusion. இதுல பேட்டரி ஒரு லார்ஜ் பேட்டரி கெபாசிட்டியா 7000 mAh 68 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட இதே பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய Realme 15T-ல பார்த்தோம் அப்படின்னா அதுலமே 7000 mAh தான், பட் 60 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுக்குறாங்க. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை மோட்டோலமே Snapdragon-ஓட 7S Gen 4 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. பட் அதே நேரத்துல Realme-ல பார்த்தோம் அப்படின்னா 6400 Max அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் தான் கொடுக்குறாங்க. பெர்ஃபார்மன்ஸை நம்ம கம்பேரே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு மோட்டோ பெஸ்டா இருக்கு. டிஸ்ப்ளே பொறுத்தவரை மோட்டோல நல்ல லார்ஜ் டிஸ்ப்ளே, எட்ஜ் டிஸ்ப்ளேவா கொடுக்குறாங்க. ரெண்டுலமே Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே தான். பட் Realme வந்து ஃபிளாட்டான டிஸ்ப்ளே. ஆனா ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்க்கும்போது மோட்டோ கொஞ்சம் அகடா 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. பட் Realme-ல 120 Hz தான் இருக்கு. இது போக டியூரபிலிட்டிக்காக IP68, 69 ரெண்டு மொபைலுமே கொடுத்திருக்காங்க. அது போக ஸ்டாக் ஆன் ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் மோட்டோல இருக்குது. சோ ஓவராலா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பெட்டர் ஸ்பெக்ஸோட கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்ல மோட்டோ மொபைல் அவைலபிளா இருக்கு. இருந்தாலுமே நீங்க மோட்டோ, Realme ரெண்டையுமே கம்பேர் பண்ணி Flipkart-ல செக் பண்ணி பாருங்க. அடுத்து 20,000 ரூபாய் செக்மெண்ட்குள்ள லேட்டஸ்டா லான்ச் பண்ணதுல பெஸ்ட் அப்படின்னு பார்த்தா Vivo-ஓட T5X 5G. இதுல ஓவராலா வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லலாம். இதுலமே ஒரு லார்ஜ் பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 7200 mAh-ஓட 44 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதே பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய Samsung Galaxy A17 5G பார்த்தோம் அப்படின்னா 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி தான், 25 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட் தான். பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது MediaTek Dimensity 7400 Turbo அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் Vivo-ல கொடுத்திருக்காங்க. பட் Samsung-ல Exynos அப்படினாலே தெரியும். அதுபோக Exynos 130 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வச்சு நம்ம கம்பேர் பண்ணும்போதுமே Vivo தான் பெஸ்டா இருக்குது. பட் டிஸ்ப்ளேன்னு பார்த்தா Vivo-ல IPS LCD டிஸ்ப்ளே தான் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்திருக்காங்க. பட் Samsung-ல AMOLED டிஸ்ப்ளே 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. கேமரா பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் Vivo கொஞ்சம் அகடா இருக்காங்க. சாஃப்ட்வேர் பொறுத்தவரைக்கும் உங்களோட டெசிஷன் தான். One UI பெஸ்டா இல்ல Origin OS பெஸ்டா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ரெண்டோட எக்ஸ்பீரியன்ஸ்மே பெஸ்டாவே இருக்கும். பட் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது சேம் பிரைஸ்ல Vivo வந்து நிறைய விஷயங்கள் பெட்டரா ஆஃபர் பண்றாங்க. சோ Vivo பெட்டர் சாய்ஸா இருக்கும். சோ ரெண்டையுமே நீங்க Flipkart-ல கம்பேர் பண்ணி பாருங்க. இதுவோ Flipkart-ல பார்த்தோம் அப்படின்னா பெட்டர் ஸ்பெக்ஸோட கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்ல நிறைய மொபைல்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. அதுபோக நோ காஸ்ட் EMI, பேங்க் ஆஃபர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ், அதுபோக நியூ யூசரா இருந்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்னு நிறைய ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க. சோ நீங்க 15,000 ரூபாயில இருந்து 30,000 ரூபாய் செக்மெண்ட்குள்ள மொபைல் பாக்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த மூணு மொபைலுமே செக் பண்ணி பாருங்க. இல்ல அண்டர் 15,000 குள்ள பாக்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ இங்க கார்ட்ல கொடுத்திருக்கேன், அதையுமே செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம சொன்ன மொபைல்ஸ் எல்லாம் நீங்க செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா வியூ ப்ராடக்ட்ல லிங்க் கொடுத்திருக்கேன், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. வரட்டா?